ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், நன்றி நன்றி. கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுதெல்லாம் தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சந்திப்பு, ஒரு ஐக்கியம் நமக்கு ஏற்படுகிறது. அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் துதிகளில் பிரியப்படுகிறவர். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் இம்மட்டும் எங்களை சுமந்து வந்தீரே, கரம் பிடித்து வந்தீரே, எங்கள் கூடவே இருந்தீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே, எத்தனையோ கண்ணீரின் நீரூற்றுகளிலே நாங்கள் நடந்து வந்த பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தீரே. ஆண்டவரே, எங்களை தோளிலே சுமந்து வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, நன்றி நன்றி. கடந்த 7 ஆண்டவரே நாட்கள் எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. ஒரு சேதமுமின்றி, ஒரு குறைவின்றி அதிசயமாய் நடத்தின கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தை பரிசுத்தமாகட்டும், எங்கள் செயல்கள் பரிசுத்தமாகட்டும். அப்பா, எங்கள் நடக்கைகள் பரிசுத்தமாகட்டும், எங்கள் பேச்சுக்கள் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, எனக்கு நன்றி. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று, எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். எல்லாரும் சொல்லுங்க. உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மையே ஆராதிப்போம். எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முடங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் நீர் மேலானவர் ஆண்டவரே. எஸ். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடும். எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று, எல்லா நாவுகளும் இயேசுவே அறிக்கை செய்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. அறிக்கை செய்திடுமே.
உம்மையாராதி பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்தரே நீரொருவரே பரிசுத்தரே பாத்திரரே பாத்திரரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே உம் நாமம் உயர்த்திடுவோம் உம்மையே ஆராதிப்போம் உம் நாமம் உயர்த்திடுவோம் உம்மையே ஆராதிப்போம் 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 பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துமா. ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரை நீர் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே பாய்ந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். அசோத்தமா சத்கமயா மிருத்யோமா ஜோதிர்கமயா மிருத்யோமா அமிர்தம் கமயா. பல ஆண்டுகளாக முனிவர்களும் முன்னோர்களும் சமஸ்கிருத மொழியிலே கடவுளிடம் பிரார்த்திக்கும் ஸ்லோகங்களில் ஒன்றுதான் இது. இது ஒரு அருமையான பிரார்த்தனை. அசோத்தமா சத்கமாயா என்றால் அசத்தியத்திலிருந்து சத்தியத்திலே நடத்தும் என்றும், தமோஷமா ஜோதிர்கமயா என்றால் அந்தகாரத்திலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்திலே நடத்தும் என்றும், மிருத்யோர்மா அமிர்தம் கமயா என்றால் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் நடத்தும் என்றும் அர்த்தம். ஆனால் சத்தியத்திலும் வெளிச்சத்திலும் ஜீவனுக்குள்ளும் நடத்துகிற மெய்யான தெய்வம் யார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். தேடி தோற்று போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சுவிசேஷமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் உண்டாகிறது, அந்த இருளெல்லாம் மாறுகிறது. ஆமேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி இவரே பெருமா
இவரே பெருமான், இவரே பெருமான். மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான், இவரே பெருமான். மற்ற பேர் அல்லவே பூமான். இவரே பெருமான். கவலைக்கிடம் கொடுத்தறியா, வெறுப்பவ வினையாதுமே தெரியா. தரியா வெறுப்பவ வினையாதுமே தெரியா. இப்புவன மீது நமக்குரியா. இவரே பெருமான், இயேசுவே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான். குருடர்களுக்கு உதவும் விழியாம், அவ கருமை இருளை நீக்கும் மொழியாம். தெய்வம் இருக்கும் தலம் வாசல் வழியாம். இந்த உலகத்திலே இருண்டு கிடந்த உலகத்தை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு உதித்த தேவனே, உற்சாகமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். குருடர்களுக்கு உதவும் விழியா, பவ கருமயிருளை நீக்கும் மொழியா. குருடர்களுக்கு உதவும் பவ கருமயிருளை நீக்கும் மொழியா. தெய்வம் இருக்கும் தலஞ்சல் வாசல் வழியா. இவரே பெருமான், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான். எல்லா வியாதிகளையும் நீக்கும் நல்ல பரிகாரி. அவர் சொன்னால் அவர் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன். பல பிணி தீக்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விவராரி. பல பிணி தீர்க்கும் பரிகாரி, சொல்லும் வல்லமையில் மிக்க விவகாரி. எக்குலத்துக்கும் நல்ல உபகாரி. இயேசுவே பெருமான், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெரும். அறம் செய்வதினில் ஒரு சித்தன், கொடும் அறம் விடுபவர் கருள் முத்தன். அறம் செய்வதினில் ஒரு சித்தன், கொடும் அறம் விடுபவர் கருள் முத்தன். இங்கே இறந்தோர்க்கு உயிரியும் கர்த்தன். இவரே பெருமான், இவரே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான், இயேசுவே பெருமான். மற்ற பேரல்லவே பூமான். இவரே பெருமான். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என
கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே. மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. தன்னுயிர் கொடுத்தார் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர், தன்னுயிர் கொடுத்தார் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோர். சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன் சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழ்வார், என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார் அருள்மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் கண்ணீர் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார்,
பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. மூன்றாவது அடி சொல்லுகிறது, ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்தியம் வாசல் உயிரினும். அது மாத்திரமல்ல, கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாத தகப்பன் நம்முடைய இயேசு ஒருவர் மாத்திரமே. உற்சாகமா இன்னும் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாவ மன்னிப்பளிப்பாராமாம், பாக்கியமும் கொடுப்பாராமாம், பரம பதவியினுள்ளே உள்ளே வா என்று அழைத்து உங்களை அனைத்து முத்தமிடுகிற நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நம்மை நேசிக்கிற நல்ல தேவன். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் கண்ணீர் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது ஆகாது என்று ஒதுக்கின கல்லைதான் அவர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அற்பமான சீடர்களை கொண்டுதான் இந்த உலகத்தையே அசைத்தார். பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் கால்கள் சறுக்குகிறது என்று நாம் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும் அவர் கிருபை மட்டும் நம்மை விட்டு விலகாது. எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர் இயேசு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை உங்களையும் என்னை விட்டு எப்பொழுதுமே விலகாது. ஆமென். அவருடைய கிருபை மாறாத கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட இத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று, என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தோம் என்ன கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என்மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை,
என்மே அளவற்ற கிருபை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோ என்ன மட்டும் கிருபை இன்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோ என்ன மட்டும் உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைக்குதே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. உணர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே, பயனற்ற நிலத்தை போல ஒரு நாள் மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் ஒரு எம்டியாய் தணிந்து போனவன் நான். தரிசான எங்களிலே ஆண்டவரே தரிசனத்தை வைத்து அறுவடையை விதைக்க செய்தீரே, உமக்கு நன்றி. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவன் நான். தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்ன, ஆமே நம்பிக்கையோடு சொல்லுங்க. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. தோல்வியின் ஆழங்களிலே நாம் ஒவ்வொருவரும் மூழ்கி போயிருப்போம். நம்மை தூக்கி விடுவதற்கு ஒருவர் இல்லாமல் இருந்திருப்போம். சேற்றில் இருந்தோம். கீழே இருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல் உயர்த்தி வைக்கிற அந்த நல்ல முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிப்பிக்க செய்கிற தேவன். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள். உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் என்ன மட்டும் கிருபை வந்து உயர்த்தி வைத்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம் என்னை மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதே. உங்க கிருபை என்ன வாழ வைக்குதே. உங்க
என்ன தூக்கி சுமக்குதே. அல்லேலூயா உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா உங்க கிருபை போதுமே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்று இருந்த நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தந்து புதிய புதிய கிருபைகள். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறதாமாம்? காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட பாடுவோமாம். தோல்வியின் நாளங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தோல்வியின் ஆழங்களிலே மூழ்கி போயிருந்த நம்மை, எதிர்காலத்தில் குறித்த நம்பிக்கை இல்லாத நம்மை ஒரு நம்பிக்கையை தந்து, என்னால் முடியும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு புதிய நம்பிக்கையினால் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமா தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவனா, வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவனா. அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை அற்புதமாய் அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன, எனக்கா இத்தனை கிருபை, என்னே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோ, என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோ, என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை, என்மே அளவற்ற கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்றால் என்றோ நாம் அடித்தும் போயிருப்போம். இம்மட்டும் நான் என்னை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி. இஸ்ரவேல் மக்களின் பயணத்திலே பலவிதங்களில் தடைகள் வந்தது. ஆனால் மோசே தேவனுடைய சமூகத்தை மாத்திரமே நோக்கி பார்த்தார். வந்ததில் பெரிய தடை செங்கடல், அதையும் இரண்டாக பிளப்பதற்கு தேவன் பலத்தை கொடுத்தார். எந்த விதமான தடைகளை நாம் எதிர்கொண்டு வந்தாலும் அதை தகர்க்க வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே வெளியையும் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உற்சாகமாய் அவர் சொன்னால் அவர் நடத்தி காண்பிக்கிற தேவன். அவர் பொய்யுரையாத தேவன்.
இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர், கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்தி விடுவீர், கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மையே நான் ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் இருக்கும் வரை நான் உம்மையே நான் ஆராதிப்பேன். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா. அனுதினம் என்னை ஆதரித்தீர், கோடி நன்றி ஐயா. அதிசயமா என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள இயேசுவே, கண்மணி போல் என்னை காத்து கொண்டி, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி, கோடி நன்றி. எல்லோரும் அப்படி எழுந்து பாடுவோமா? கண்மணி போல் என்னை காத்து கொண்டி, கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தி, கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உற்சாகமாய் வருவேன் என்றவரே, கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் கோடி நன்றி ஐயா. சீயோனில் சேர்த்திட வருபவரே, கோடி நன்றி. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை, நாட்களெல்லாம் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மகிமைக்கு கைகளை உயர்த்தி ஆராதனை. ஆமென் ஆமென் ஆராதனை. Oh, worship God. We glory to you. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமென் ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆண்டவரே, உடைய சிறகின் நிழலிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மறைத்து வைத்தீரேன். என்னுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்தீரப்பா. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையா இருந்தீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை, ஆராதனை உமக்கே. கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புகிறவர்கள் அவரை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஏசாயா 45:3-4 வசனம் சொல்கிறது, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாட்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இந்த தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீர் என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் அவரை நம்புவோம். நாம் நம்புகிறது அவராலே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தகப்பன் ஆவான் என்று நம்புவதற்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை இருந்தபோது அவன் தேவனை விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தை கனம் பண்ணி அவன் குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நிற்கும் பூமி நிலை குலைந்து நான் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
தேற்றுவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் என் வாழ்க்கை முடிந்தது, மறுபடி பிறக்க வாய்ப்பே இல்லை, இது எதுவுமே நடக்காது என்று முடிந்து போன சூழ்நிலையில அன்று பேதுரு முடிந்து போன சூழ்நிலையிலே ஒன்றை உருவாக்கக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், நன்மை உண்டாகும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என். யார் வந்தாலும், யார் போனாலும், யார் கைவிட்டாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நாம் இயேசுவையே நம்புவோமா? அப்படியே நம் கைகளை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, glory. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு துதி உண்டாகட்டும், உமக்கு கனம் உண்டாகட்டும், உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே இம்மட்டுமாய்மை ஆராதிப்பதற்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்ததற்கு எல்லோரும் இன்னும் அதிகமாய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே என்றென்றும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம்.
நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எரேமியா 31 அதிகாரம். நல்லவங்க, பரவாயில்ல, எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. ஆசாரியர்கள் ஆத்துமா கொழுமையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையினால பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய வார்த்தைகள்ல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார் யார் சொல்லுகிறார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அவர் வாக்கு கொடுத்த தெய்வன் வாக்கு மாறாதவராக இருப்பார். ஆமென். அவர் எவ்வளோ நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக எவ்வளோ அக்கறையை எடுத்து என் ஜனங்கள் அப்படி நம்ம நினைச்ச ஒரு உரிமையோடு சொல்லியிருக்கேன். ஆமென். போன வாரத்தில் பேச என் ஜனங்கள் யார் என்று பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாங்க. இந்த வருஷம் நம்ம என் ஜனங்கள் கர்த்தர் அவர் கொடுக்கிற நன்மையை நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்க. ஆமென். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் ஒரு நாளும் தீமை செய்கிற தெய்வன் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் நன்மை செய்கிற தெய்வனாயிருக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவா. ஆமே. கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியே இந்த மாதத்தில் என்ன நன்மை வச்சிருக்கிறாரோ அந்த நன்மையை தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாடுவோம். ஆமேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏது. ஆமென். அவரிடத்தில் அன்பு செலுத்துறது என்னது சொல்லுங்க? அவர் ஆராதிப்பது, அவருக்கு முதலிடம் கொடுப்பது, அவர் முதல்ல கனப்படுத்துவது தான் அவர். அப்போ பாருங்க, அந்த இடத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு எது நடந்தால் நன்மைக்காதான். தீமையை நன்மையை மாற்றிக்க ஆண்டவரை நீங்கள் தான் ஆராதிக்கணும். உண்மையா இல்லையா? வசனாதான் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று. எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்தர் அனுமதி இல்லாமல் நடக்காது. அவர் எதை செஞ்சாலும் நன்மைக்காகவே செய்வார் என்று அந்த 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 தன்மை நமக்குள்ள வரணும். ஒரு நாள் அந்த தீமை செய்ய மாட்டார். நமக்கு நம்ம போகிற பாதை, நம்ம கடந்து போகிற பாதை ஒரு தீமையாய் நமக்கு தோணலாம். ஆனால் கர்த்தர் அதை அனுபவிச்சிருந்தானா தீமையும் நன்மையாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் என்ன சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நன்மையினால உன் வாயை திருப்தியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது அது திருப்தியாக இருக்குங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய நன்மை செய்யும் போது குறைகள் வரும். கர்த்தர் நன்மை செய்யும் போது அது திருப்தியாக இருக்கும். ஆமென். அந்த சங்கீத நன்மையினால என்ன செய்றாரு? உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தர் தருகிற நன்மையினால நீங்கள் நான் திருப்தியாக இருப்பேன். திருப்தியாக இருந்ததுன்னா சந்தோஷமாக இருப்பேங்க. ஒரு சாரி வாங்கினா கூட திருப்தியாக இருக்கணும். ஏதோ போனதுக்காக எடுத்தோன்னா அதை பார்க்கும்போதுலாம் அப்படி தான் இருக்கும். உண்மையா இல்லையா? எந்த பொருள் நம்ம என்ன செய்வோம், ஒரு கடைக்கு என்ன பொருள் வாங்கினாலும் மனசில் ஒரு திருப்தி இருந்தால் தான் வீட்டுக்குள்ள வாங்கிட்டு வருவோம். ஏன்னா நம்ம காசு கொடுத்து பே பண்ணி வாங்குகிறோம். அதை வாழ்நாள் போது அனுபவிக்கணும். அதனால் என்ன செய்வோம், திருப்தி இருந்தால் தான் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதே இப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்துவாருங்க. ஆமென். அது சொல்கிறாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தெய்வன் இந்த மாதத்தில் உங்களை திருப்தியாக நடத்துவாருங்க. எல்லாத்துலையும் திருப்தியாக இருப்பீங்க.
ஏன்னா சொல்லுக்குது எல்லாம் அவர் சாப்பாட்டில் கூட சொல்லும்போது மத்தேயு 14:20 வாசிக்கிறோம். ஜனங்கள் அவர் என்ன வெறுமையாக அனுப்புவதற்கு மனதே இல்லாமல் சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன இருக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த 5 அப்பம் 2 மீனும் கர்த்தருடைய கரத்தில் ஏசப்போடைய கரத்தில் போகும்போது அது திருப்தியாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆராணிக்கு வந்திருக்கிற வந்திருக்க உங்களை அவர் திருப்தியாக நடத்தினா உங்கள் வாழ்க்கை அவருக்கு கொடுங்க. உங்களுடைய நேரத்தை அவருக்கு கொடுங்க. உங்கள் வருமானத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து தாங்க, இந்த திருப்தியாக நடத்தி தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் இந்த மாதத்தில் திருப்தியாக நடத்துவார். அந்த 5 அப்பம் 2 மீனும் அது சிறு பிள்ளை கையில் இருக்கும்போது அது திருப்தி அல்ல. ஆண்டுடைய கரத்தில் வரும்போது அது என்ன செஞ்சு பெருக்கத்தை உண்டாக்கினது. ஆண்டோட கரத்தில் வரும்போது அது அநேகருக்கு போஷிக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் மற்றவங்களை திருப்திப்படுத்தத்தக்கவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே. நம்மளே திருப்திப்படுத்துவதில்ல, நீங்கள் மற்றவங்களை திருப்திப்படுத்த போறீங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் ஐக்க போகிறார். 5 அப்பம் 2 மீனா அவனுக்கு தான் போதுமானா இருந்தது. ஆனால் தேவனுடைய கரத்தில் கொடுக்கும்போது, கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது, அதை அவர் ஆசீர்வதிக்கும் போது சாப்பிட்டவங்க மட்டும்தான் 5000 புருஷர்கள் தான் சொல்லிக்கிறது. மற்ற கணக்கு எங்கே கொண்டு போட நம்ம. ஆமே. உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். யோவேல் 2:26 வாசிக்கிறோம். யோவேல் 2:26 வாசிக்கும் போது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்களா? சம்பூர்ணமாக சாப்பிடுங்க, திருப்தி அடைவீங்க. சாப்பாட்டில் திருப்தி. நம்ம எது போதும்னு சொல்கிறது இந்த சாப்பாடு மட்டும்தான் போதும்பான்னு நினைக்கிறேன். மற்ற எதுவுமே என்ன செய்ய மாட்டோம். போதும்னு சொல்கிறது ரொம்ப கடினம். எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அதில் திருப்தி இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே. நம்ம பிள்ளைகள் வேணும் சொல்லும் 100க்கு 99 எடுத்துகிட்டு இருந்தால் கூட நம்ம மனசு என்ன செய்யாது சொல்லுங்கள். சிலவங்களுக்கு அந்த 1 மார்க் எதில் விட்ட மேக்ஸில் ஃபுல் மார்க் போடுவாங்களே, இப்படி கேட்போமா கேட்க மாட்டோமா? அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டப்பட்டு படித்தது. பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், அந்த 1 மார்க்கு நீ எடுத்துருக்கலாமே அப்படி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? மனுஷனோட வாழ்க்கை திருப்தி இருக்காது. ஆனால் வசனம் சொல்லிக்குது, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு என்ன செய்ய திருப்தி அடைந்து ஆமே கர்த்தர் உங்களை அதிசயமாக நடத்துவார். கர்த்தர் உங்களை அற்புதமாக இந்த மாதத்தில் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமே. நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலாக நீங்கள் எதிலெல்லாம் சம்பூர்ணமாக இருக்குன்னு நினைக்கிங்களோ அதிலெல்லாம் கர்த்தர் சம்பூர்ணமாக நடத்துவார். குறைவில்லை. சாப்பாட்டில் மட்டும் இல்லை, பல விஷயத்தில் கத்துறவங்களே நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிங்களோ எதெல்லாம் விரும்புவீங்களோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சம்பூர்ணமாய் திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. யோவேல் 25 லேவியராகமம் 25 19 வாசிக்கிறோம். லேவியராகமம் 25:19 பூமி தன் கனியையும் நீங்கள் பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் என்ன செய்யுங்க? சுகமாய் குடிப்பிடுங்க. ஆமே. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பூமி தன் பலன் தரும்னா நாங்கள் என்ன விவசாயமாக பண்ணுறோன்னு நினைக்கிங்களா? நம்ம எல்லாம் சரி, நம்ம கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆமேன். விவசாயம் செழித்தாங்க நம்ம சாப்பிட முடியும். உண்மை தானே? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பூமி என்ன செய்யும்? தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்க. ஆமேன். பக்கத்தில் உள்ளவங்க உங்கள் வருமானம் திருப்தியாக இருக்கும், உங்கள் தொழில் திருப்தியாக இருக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருப்தியாக இருப்பீங்க. ஆமாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல திருப்தியாக இருந்து வேலை செஞ்சு திருப்தியாக உங்கள் வீட்டுக்குள்ள வருமானம் வரும். நீங்கள் அதை சந்தோஷமாய் அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. அதை சொல்லி லேவியம் 26:5 வாசிக்கிறோம். 26:5 சொல்லு, நான் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடிப்பீங்க. வியாதி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க, சுகமாய் குடிப்பீங்க. எது இருக்கவில்லையே வாழ்க்கையில் சுகம் தேவை. ஆண்டவர் கொடுக்க சுகமாக இருப்பீங்க. ஒவ்வொரு திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் என்ன செய்தான் திராட்சை. அப்போ மாறி மாறி எதுவுமே இடையில என்ன செய்யல, கேப்பே இல்லாமல் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பான். ஆமேன். ஒன்று தவறுனா அடுத்தது. அதாவது திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில்
திருப்தியாக எனக்கு நடத்துவா. அற்புதமாய் கத்தவங்க நடத்துவா. கத்த நீங்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுங்க. கத்துடைய நடத்துல நீங்க பார்த்து ஆச்சரியப்படத்தக்கமாய் கத்த இந்த பிப்ரவரி மாதத்துல அவருடைய நன்மையினால நீங்கள் நானும் திருப்தியாவா. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா. இது உங்களுக்கு இது கூடாதுன்னு நினைக்காதுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா நினைக்காதா. என் ஜனங்கள், ஆமே, நீங்கள் நானும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் நானும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய நம்மளை பார்த்தான் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்க துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால். ஆமேன். சாப்பிட்டு திருப்தியாகவும் இயேசு மறந்துடாதுங்க. அடுத்த அதான் வருது. என்ன சொல், நீ நிரப்பாத சகல வஸ்துகளாலும். எங்கள் வீடு அதுக்கு எக்ஸாம்பிளுங்க. நான் இருக்கிற வீடு வாங்கண்ணே, எங்கள் வீட்டுக்கு வாங்க. சகல வஸ்துகளாலும் நிரம்பி, நான் நிரப்பலை, வீட்டு ஓனர் நிரப்பி வச்சுட்டு போயிட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், உண்மை தானே, கத்த செய்வார். அதை நம்ம வஞ்சிக்கிறேன்னு சொல்கிறதுக்குல சில நேரத்தில் கத்துற அந்த வழியை நம்மளை நடத்துக்கிறேன். நம்ம பிரயாசப்படாமல் சில ஆசீர்வாதம் நமக்கு வருங்க. சில நேரம் பிரயாசப்பட்டு பலனை அனுபவிக்க முடியும்னு நினைக்காதுங்க. சில நீங்கள் அதிகமாக பிரயாசப்படாமல் சில பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. நீ நிரப்பாத சகல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ள வருதா இல்லை? நீங்களா பிரயாசப்படுறீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறார்களே. ஆமாம், நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும்போது கர்த்தரை மறந்துடாத. ஆமேன், தூங்கிடாதுங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமேன், கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்தும் போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசாயா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் வியாபாரம் அதன் பலனையும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாக சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அது வியாபாரம் அவர்களை சேரும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க. சொல்லுங்க, அடுத்து என்ன சொல்லுங்க? நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அது வியாபாரம்னா உங்கள் வருமானம் உங்கள் வீட்டில் வந்து சேரும். உங்கள் வருமானத்தை யாரும் அனுபவிக்க மாட்டாங்க. உங்கள் வருமானம் வேஸ்ட்டாக மருத்துவ செலவுக்கோ, உங்கள் வருமானம் வேஸ்ட்டாக வட்டிக்கோ கடன்காரனுக்கோ போகக்கூடாது. அது உங்கள் வியாபாரம். அது சொல்லுகிறது, திருப்தியாய் சாப்பிடும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அது வியாபாரம். யார் சொன்னோம்? நம்மளை சேரணும். உங்கள் வியாபாரம் வேஸ்ட்டாக, உங்கள் பணம் வேஸ்ட்டாக செலவு பண்ணுதா, கட்டிட்டு ஜோம்னுங்க, ஆண்டவரே நான் அனுபவிக்கணும்ப்பா. ஆமாம், வீணான செலவுகளுக்கு கர்த்தனை கிருபையாக விலக்கி விட்டுக் கொள்ளுங்கன்னு கேளுங்க, கண்டிப்பாக செய்வாருங்க. நம்மளை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் சர்ச்சுக்கு போகும்போனாலும் இவள் ஓட நட வித்தியாசமாக இருந்துச்சு, இப்போ சபைக்குன்னு போன ஓட மாறிட்டு சொல்லுங்க, சொல்லணும், நட மாறிட்டு வாகனம் மாறணும், எல்லாமே மாறணும். ஏன்னா நம்ம அவருடைய ஜனங்கள். ஆமேன். ஆலயத்துக்கு வந்ததுனால நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க பார்த்து நம்மளை என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும். ஆண்டு அறியாது சொல்லுவாங்க, சபைக்கு போனால் என்னதோ அவங்க எதோ கொடுக்காருல, சபை கொடுக்கல, இயேசு நமக்கு கொடுக்குறார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நன்மையும் குறைபடாதபடி நீங்கள் திருப்தியாக சாப்பிடுங்க, நல்ல வஸ்திரம் கொடுங்க, நெத்தியான வஸ்திரத்தை போடுங்கள். அதையும் சொல்லி நல்ல வஸ்திரத்தை வாங்குங்கள், நேர்த்தியான வஸ்திரமாக இருக்கட்டும். ஆமே, புரிஞ்சிருப்பீங்க, எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஆமே, சிரிக்கிற சிரிப்பிலே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமே, நல்ல வஸ்திரம் பாடுங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக இருங்க. ஆமே, கர்த்தர் திருப்தியாக அவர் நடத்துவா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம திருப்தியாக நடத்தணுங்க. விரும்புறீங்க, விரும்பலையா? அப்போ யார் அப்போ நீங்களும் நானும் அவரை திருப்திப்படுத்தும் போது அவர் நம்மளை திருப்தியாக நடத்துவார். நீங்களும் நானும் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மளை திருப்தியாக நடத்த முடியும். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக செய்வாருங்க. இப்போ நம்மளை கர்த்தர் திருப்தியாக நடத்தணும்னா அவர் நமக்கு யாருக்கு அந்த நன்மையை தருகிறா?
யாரு கர்த்தர் திருப்தியாக நடத்துகிறாருன்னா சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத விட்டு விடுங்க. ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத விட்டுட்டிங்கன்னா எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்தியாக நடத்துவார். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தங்க நன்மை பெற வராங்கன்னா அவங்க நான் என்ன எதிர்பார்ப்பேன்? எனக்கு பிரியமாக இருக்காங்களா? நான் யோசிப்பேன். உலகப்புறமான ஒரு வேலையாரோ ஒரு கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மேனேஜருக்கு என்ன செய்வீங்க? பிரியமாக நடந்தால் தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க? லீவ் சம்பளம் அதிகமாக தருவாங்க, போனஸ் அதிகமாக போடுவாங்க, மற்றவங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ரா அப்படி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எப்போ கொடுக்காங்க? பிரியமாக இருந்தா. அப்போ இயேசுக்கு நீங்கள் பிரியமாக இருந்தால் நம்ம நடத்தின தெய்வனுக்கு நம்ம ஆராதிக்கிற இயேசுக்கு நீங்கள் அவனே அவருக்கு பிரியமில்லாத அவரை விட்டு எடுத்து போட்டுருங்க. நமக்கே தெரியுங்க எதெல்லாம் நம்ம பிரியமில்லாத செய்யணுன்ட்டு. அந்த வருஷ தொடக்கத்தில் வந்திருக்கிற நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத எடுத்து போடும்போது கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நன்மையினால கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வன் அதை நிறைவேற்றவும் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். எதெல்லாம் அவருக்கு பிரியம் இல்லைன்னா, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வெவ்வேறான நிறைக்கலும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு. அப்போ இது யாருக்கு பிடிக்காது? இயேசுக்கு பிடிக்கும். வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு பிடிக்கும். நம்ம எல்லாவற்றும் கரெக்டாக இருங்க. ஆமே. நீங்கள் நினைக்கலாம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் மற்றவங்கள வேலையாவனா வேலைக்காரங்களுக்கு தகுந்த கூலியை கொடுத்துருங்க. அவங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்காங்களோ இதெல்லாம் நம்ம நினச்சிடும். மற்றவங்களை வஞ்சித்து எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆமே. வெவ்வேறான நிறைக்கல் நம்ம என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ண நம்ம அளந்து போடுறதும் கரெக்டாக இருக்கணும், திராசும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வேலைக்கு நீங்கள் ஆள் வச்சுருந்தீங்க, உங்கள் கம்பெனியில் வேலைக்கு ஆள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வேலை ஆட்களுக்கு ஒரு நாள் வஞ்சகம் பண்ணாதுங்க. அவங்க எவ்வளோக்குள்ளே உங்களுக்காக உழைத்து கொடுக்காங்களோ அளவுக்கு மேலே அதுக்கு தக்கவா நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு வரும் இதை கொடுத்துடணும். உண்மையா இல்லையா? யார்ட்டையும் அநியாயமாக எந்த காரியத்தை என்ன செய்யாங்க? வாங்க, உங்களுக்கு தெரியும் இது இந்த மதிப்பு இதான். ஆமே. அப்படி நம்ம என்ன செய்யணும்? வெவ்வேறான நிறைக்கலும் வெவ்வேறான மரக்காலும் இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பான. நீதிமொழிகள் அதை 13ஆம் வசனத்தில் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாதிச்சோம், தூக்கத்தை விரும்பினால் தடுத்தினவார் கண் விழித்திரு அப்போது என்ன செய்யும்? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக கர்த்தர் நம்ம திருப்தியாக நடத்துவார். வேறு வழியில் நம்ம சம்பாத்தியம் பண்ணணும் அந்த எண்ணம் நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது. நீங்கள் உழைத்ததுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். நீங்கள் பிரயாசப்படுங்க, அதற்குரிய பிரயாசத்துக்கு மிஞ்சி எதுவுமே என்ன செய்யாதுங்க. நீங்களும் வாங்காதுங்க, மற்றவங்களுக்கு வேதனைப்படுத்தப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் வெவ்வேறான நிறைக்கல் நமக்கு. நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அநியாயம் செய்து 13 சொல்லும் 16-15 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் போடுவோம். நீதிமொழிகள் 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு. அப்போ மனமேட்டிமை நமக்குள்ளே நினைச்சக்கூடாது. நான் கர்த்தர் நடத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது ஒரு நாள் மனமேட்டிமை உங்களுக்குள்ள வரக்கூடாது, பெருமை வரவே கூடாது. ஆமே. பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எழுந்து நிற்கிறார். என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சி, என்னுடைய வருமானம், நான் சம்பாத்தியம் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், அந்த மன மேட்டிமை என்றைக்குமே வரக்கூடாது. கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்தும் போது இது என்னால் அல்ல, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஒரு நாள் மேட்டிமை படாதுங்க. வாழ்க்கையில் வசதி வரும்போது, வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கும்போது உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் படிப்பை குறித்தோ உங்கள் கம்பெனியை குறித்தோ ஒரு நாள் என்ன செய்யாதுங்க? மேன்மை பாராட்டாதுங்க. எல்லாம் கர்த்தர் தான். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லணும். நம்மளோட திறமையினால எதுவுமே சாதிக்க முடியாதுங்க. நம்மளுடைய பலம் இருந்தாலும் எதுங்க? எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறது. அதான் சொல்லுங்க. ஒரு நாள் நினச்சிங்க மனமேட்டிமை உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 15:26 துன்மார்க்குடைய நினைவுகளை கர்த்தர் அருவருப்பானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம துன்மார்க்கமான நினைவு இருக்கக்கூடாது.
முதல்ல சொன்னேன், வெவ்வேறு நிறைக்கல் இருக்கக்கூடாது, மனமெட்டிமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். நம்ம நினைவுகள் என்ன சொன்னோம்? அதை தான் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நினைவை கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவோம். சர்ச்சுக்கில் தான் இருப்போம். இதை ஆஃப் பண்ணோமா அமெரிக்கா வரை போயிட்டு வந்துடுவோம். எங்கெல்லாம் போக முடியுமா எங்கே எல்லா இடத்துல என்ன செஞ்சிடும்? நல்ல நினைவாக இருங்க. நீங்கள் நல்லதை நினச்சா நல்லது நடக்கும். நீங்கள் கெட்டதை நினச்சா அடுத்தவங்களை கொடுத்து நீங்கள் கெட்டதை நினச்சா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பாய். யார் நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நீங்கள் நல்ல நினைவாக நினச்சினா நல்லதே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மற்றவங்களை கொடுத்து நல்ல நினைவு நினைங்க. ஆமே, மற்றவங்களை கொடுத்து உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கட்டும், உங்களை கொடுத்து நல்ல நினைவே இருக்கட்டும். எப்போ நெகட்டிவாக நினைக்காதீங்க. ஆமே, பாசிட்டிவாகவே நினைங்க. என்ன ஆண்டு நம்ம சொல்கிறார், உன் நினைவுகளை என்ன சொல்லிக்கிறது? துன்மார்க்க நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பா, சுத்தவான்களுடைய வார்த்தையோ. அப்போ உங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும். ஆமே, வீட்டில் உங்கள் வார்த்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் வாயை திறந்தாலேன்னு சொல்லக்கூடாது. என் கணவர் பேசுனா, என் மனைவி பேசுனா இன்பமாக இருக்குன்னு சொல்லு. அப்படிப்பட்ட குடும்பம் கர்த்தர் மாற்றுவேன். சத்தத்தை காணும் பாருங்க. ஆமே, நல்ல கர்த்தர் சந்தோஷம் தருவாருங்க. ஆமே, கர்த்தர் மன நிறைவோடு இருக்க கர்த்தர் மாறுபாடு இறுதியம் உள்ள நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மளை விட்டு எடுத்து போடுங்க. உங்களுக்குள்ளே தெரியும். ஆமே, நீங்கள் எந்தெந்த காரியத்தில் கரெக்ட் பண்ணணுமோ அதை கரெக்ட் பண்ணுங்க. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டோன்னா உண்மையாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆமேன். அவருக்கு பிரியமானது நீங்களும் நானும் செய்யும்போது அவர் நம்மளை சும்மா விடவே மாட்டாருங்க. கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்துவான். அவருடைய நன்மையினால் நீங்களும் நானும் திருப்தி அடைவதற்கு முதலாவது நினச்சிங்க, அவருக்கு பிரியமாய் நடங்க. அநேகத்தை பாட்டு மட்டும் பாடும். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தான். அவர் சொன்னாலும் செய்ய மாட்டேங்கோம். அவர் கற்றுத்தாராரு, அவர் நமக்கு போதிக்கிறாரு. அநேக நேரத்தில் மனதை கடினப்படுத்தாதுங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதுங்க. ஆமேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு விலகுங்க. சிந்தனையில் விலகுங்க, செயலில் விலகுங்க, பார்வையில் விலகுங்க. ஆமே, பேச்சில் விலகுங்க. நீங்கள் உங்களுடைய பார்வை, உங்களுடைய செயல், நாம் பேச்சு எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கட்டும். ஆமேன். அவருக்கு பிரியமானதை யோசிப்போம், அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவருக்கு பிரியமானதை சிந்திப்போம். அப்படி இருக்கா? தேவனுக்கு பிரியமாய் நீங்களும் நானும் வாழும்போது உண்மையானவர் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க. உங்களை பார்த்து ஆண்டவர் பிரியமான பிள்ளைன்னு சொல்லணும். எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லத்தக்கணுமாய் தேவனுக்கு பிரியமில்லாதது விட்டு விலகி ஓடிருங்க. ஆமே, உங்கள் பக்கத்தில் வரதான் செய்யும். விட்டுட்டு ஓடிருங்கன்னா எப்படி? யோசேப்பு பாவம் செய்யக்கூடிய சூழல் வந்தாலும் அவன் தேவனை தான் பிரியப்படுத்தினான். உண்மை தானே? ஆமேன். அது நம்ம எல்லா இடத்திலும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பிரியமாய் இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்க. ஆமே, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, ஒரு காரியத்தை நீங்கள் நடப்பிக்கும் போதும் இதில் தேவன் பிரியப்படுகிறாரா? நம்ம அநேக நேரத்தில் மற்றவங்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிறீங்க, அது வேண்டாங்க. தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்கிற சபையாராய் நீங்களும் நானும் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. அந்த அர்ப்பணிப்பை, இந்த ஆராதனை காண ஒன்றவரை உமக்கு நான் பிரியமாக இருக்கணும்ப்பா. அந்த அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது கர்த்தர் என்ன செய்கிறார்னா, யாரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, சங்கீதம் 122 சங்கீதம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 122 சங்கீதம் 9 வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமேன். யாது எங்கே கிடைக்கும் நன்மை? ஆலயம். ரைட், கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆலயம், ரைட். ஆலயத்தில் நன்மை கிடைக்கும். ஆமேன். ஜனங்கள் எங்கெல்லாமோ வர்றாங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக பெறுவேன். சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 92:12 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டகள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். ஆமேன். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களை, கர்த்தருடைய ஆலயத்தை, நீங்கள் வெளியே நாட்டப்பட்டன்னு சொல்லலை, வீட்டில் நாட்டப்பட்டவங்கள, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள்
தேவனுடைய பிரகாரங்களை செழித்திருப்பார்கள். சங்கீதம் 65 சங்கீதம் 4 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 65 சங்கீதம் 4 வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தேர்ந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன். அது முதல்ல எடுத்துக்கோங்க. முதல்ல உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி அவன் நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன். நீங்களும் நானும் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர் ஆலயத்திற்காக நம்மளை அவரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஆமே, நம்புறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால திருப்தியாகாமே. இந்த ஆலயத்தில் வந்த நீங்கள் வெறுமையாய் போவதல்ல, அந்த வீட்டின் நன்மையினால கர்த்தர் திருப்தியாக்கலாம். ஏமா நீங்களே நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் நானும் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். அவர் ஆராதிப்புக்கு உங்களை என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு என் தேவன் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டுகிட்ட கேளுங்க. இந்த ஆலயத்துக்கு வரும் கஷ்டத்தோடு, சில நெருக்கத்தோடு, வேதனையோடு இந்த ஆலயத்துக்கு வரலாம். ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க. செய்வாருங்க. அண்ணால் ஆலயத்துக்கு போகும்போது கஷ்டத்தோடு தான் போனான், வேதனையோடு போனான், துக்கத்தோடு போனாலும் போகலையா? போனால போகும்போது என்ன சொல்லி, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆமே, உண்மையா இல்லையா? அந்த இடத்துல அவள் மனக்கசந்து அழுதா, தன் வேதனையெல்லாம் சொல்லிட்டா. வெளியே கிளம்பி போகும்போது எழுதி சொல்கிறான். 17 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 17 வசனத்தில் வாசிக்கும் போது நீ சமாதானத்தோடு நினச்சி போன்னு சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ அது சமாதானத்தோடு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளை. ஆமே, கட்டளை எங்கேருந்து பரப்படுதுங்க? ஆலயத்தில் பரப்படுது. ஆமே ஆமே, நம்ம ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், ஆலயத்தில் நம்ம இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் வேதனையோடு துக்கத்தோடு வரும்போது உங்கள் கண்ணீர் மாறுவதற்கு எங்கேருந்து கட்டளைப்படுகிறதா சொல்கிறது? அதற்கு சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஃபுல் பீட்லேருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றையும் எனக்காக என்று எடுத்துக்கோங்க. யாருக்கோ பேசுகிறான்னு நினைக்காதுங்க. உங்களை டச் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை நடத்துங்க, இந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அவள் ஏலின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனா சமாதானத்து போய் அவள் மீண்டும் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிற ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் நன்மை தருகிறார். ஆலயத்தில் வந்த உங்கள் வாழ்க்கையில் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், உங்கள் வேதனை கர்த்தர் மாற்றுகிறார், உங்களை விடுவிக்கிற தெய்வனாக இருக்கிறார். எனக்கு உண்டான் சங்கீதம் 18 சங்கீதம் 6 வசனத்தில் சொல்லுகிறது. சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்தில் இருந்த என் சத்தத்தை கேட்டா. ஹல்லேலூயா, ஓ க்ளோரி, ஆமென். ஆலயத்தில் சத்தத்தை கேட்டா. ஆலயத்தை பயன்படுத்தணுங்க. ஏதோ பாயிண்டாக இருக்காதுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருந்தாலும் சபையை நேசிக்கணும். ஆமே, சபையில் என்ன செய்யணும்? வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாயிருங்க. ஆமே, சபையில் ஜெபிப்ப ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. ஆமே, ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் தேவன் நோக்கி நீங்கள் அபயம் விடுற ஏட்டா. இதான் வீட்டில் அபயம், சும்மா சத்தம் போட்டு கிடக்காதுங்க. தேவனுடைய ஆலயத்தில் வந்து சத்தம் போடுங்க. ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க, என் கண்ணீரை தொடங்க. அவள் அப்படி இருந்தால் நீங்கள் ஆலயத்தில் வந்தால் கர்த்தர் உங்கள் விடுவிப்பாராம். 17 வசனத்தில் விடுவிக்கிறவராக இருந்தால், ஆதரவாக இருந்தார். சொல்லு 19 வசனத்தை வாசிக்கிறோம். விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட்டுட்டா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் ஆதரவாக இருப்பார். விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போவார். நெருக்கத்தெல்லாம் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, ஏசாயா 56 அதிகாரம்
7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் மகிழ பண்ணுவாராம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை தருவா. ஹல்லேலூயா. சங்கீதம் 100 அப்போ வாசிக்கிறோம், சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாஷத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமாம், அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய சமாதானத்தை அவர்கள் தருவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவாருங்க. வாஞ்சிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12. அவர்கள் வந்து சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சைப்பழம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுகுட்டிகள் என்ப இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. எங்கே வரும்? என்னெல்லாம் கிடைக்குமா உங்களுக்கு? என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆமென். என்னெல்லாம் வேணுமோ என்ன செய்ய சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? கெம்பீரித்து கர்த்தராலும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுகுட்டிகள் என்பவளாக இந்த நன்மைகளுக்காக. ஆமென். எல்லாம் உங்களுக்கு வருங்க. கர்த்தர் தருவாருங்க. கர்த்தர் திருப்தி அவங்களை நடத்துவா. ஆலயத்தின் நிமித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கு உண்மையுள்ள தெய்வனாக இருக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13 வாசிக்கும் போது, என் பரிசுத்தனாய் ஓய்வினாலே உனக்கு இஷ்டமானதை செய்யாது. இதுக்கு இந்த வார்த்தை நீங்கள் கவனம் பிடிச்சிக்கோ. ஆசீர்வாதத்தை மட்டும் ஆன்னீங்க, ஆமேன் ஆமேன்னு சொன்னீங்க. இதை நீங்கள் கடைபிடிங்க. உண்மைதானே? என் பரிசுத்த நாளே ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழியில் நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருக்கு பரிசுத்த நாளென்றும் மகிமையுள்ள நாள் என்று சொல்லி. ஆமென். இது நம்ம எல்லா ஆலயத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா முதலாவது இந்த ஃபார்முலா பிடிச்சிக்கணும். இதை பிடிச்சாதான் பின்னால் எல்லாம் வருது. என் பரிசுத்த, அவர் எவ்வளோ அழகாக பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம், 6 நாள் வேலை செஞ்சிட்டோம், 2 மணி நேரம் சர்ச்சைக்கு போயிட்டு நம்ம ஜாலியாக இருக்குன்னு நினைக்காதுங்க. இந்த நாளை இயேசுக்கு எல்லாரோட செய்யுங்க. ஆமென். செய்யலாமா? செய்ய முடியாதா? ஆமென். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் நடத்தலாம், ஒரு கூட்டம் நடத்துங்களேன், ஒரு கேர்சல் நடத்துங்களேன். முடியுமா? முடியாதா? ஏசு செஞ்சு நன்மையை சொல்லுவதாங்க. வேறு என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு படிப்பு இல்லை, நானும் இல்லைன்னு கிடைக்காதுங்க. நீங்கள் கூப்பிட்டு வச்சு 2 பேரை வச்சு ஜோம்னுங்க, அதே பெரிய ஆசீர்வாதங்க. உங்கள் சொந்த வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஓடாதுங்க. ஆமென். ஆண்டவர் கொடுத்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை எந்த ஃபங்க்ஷனும் வீட்டுக்குள்ளே வைக்காதுங்க. ஆமென். உண்மை தானே? சொந்த காரியத்தை நீங்கள் செய்யாதுங்க. ஏசு முதலிட கொடுங்க. உன் காலை எல்லாத்துக்கும் விளக்கிக்க. உன் வழிகளில் நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சு கல்யாண பேச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்கேஜ்மெண்ட் வைக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வைக்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை வீடு பிரதிஷ்டையா? செய்யவே கூடாதுங்க. ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம நம்மளை பார்த்து சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமையா இவன் சபைக்கு தான் போவாங்க, இவங்க ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்கன்ட்டு உங்களை பார்த்து சொல்லணும். சொல்கிறாங்களா? இவங்க என்றைக்கு தானே வந்துடுவான்னு சொல்கிறாங்களா? உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தார் என்ன சாட்சி கொடுக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபையை விட்டு வர மாட்டான்னு சொல்லணும். ஐயோ, குடும்பம் பாதிக்கப்படுமே. குடும்ப அன்பு முறிமை, இயேசுவின் அன்பு முறிக்கப்படுது. இயேசு நான் ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. அதனால் ஞாயிற்றுக்கிழமை நினைச்சக்கூடாது. ஏதோ பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வச்சு அது ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். அது ஒன்றும் தவிர்க்க முடியாத ஒரு காரியம், செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோம், வந்து ஜோம்னுங்க, ஓகே. திருமண நாள் அது என்னதுமே அது செய்ய முடியாது. சில இடத்த தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஓகே தான். ஞாயிற்றுக்கிழமை தான் என் பிள்ளைங்க நான் இந்த செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை தான் காரியத்தை செய்வேன்ட்டு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கடத்தை கர்த்தர் கொடுங்க. உண்மையாகவே கர்த்தர் என்ன செய்வார்? அவருடைய பரிசுத்த நாளை சொல்கிறது. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ஆம்
அப்பொழுது கர்த்தர் மனமகிழ்ச்சியா இருப்பா, பூமியில் உயர்ந்த இடங்களை உன்னை நினைச்சு வரான் ஏறி இருக்க பண்ணும்படி உன் தகப்பனை யாக்கோபுடைய சுதந்திரத்தை உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாயிலே சொல்லிட்டு. நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் நாளை நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். அப்போ அடுத்து வாசிக்கும் போது அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை போடுமா? அப்போ கர்த்தருடைய கை என்ன செய்யல, குறுகி போகல. மந்தவாள நீங்கள் உண்மையாக இருந்தா கர்த்தருடைய கரை குறுகாத கரை. கர்த்தர் நம்ம கண்டிப்பாக அற்புதமாய் நடத்துவாருங்க. கர்த்தர் அதிசயமாக எங்களை நடத்துவாருங்க. அவர் நன்மையினால், ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் உங்களை திருப்தியாய் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒன்னே பார்த்து பார்க்கிறேன். ரெண்டாவது சொல்கிறது, நமக்கு என்ன செய்யணும்? நன்மை பெறுவதற்கு நமக்கு வாஞ்ச வேணும். ஆமென். ஏசு தந்தார்னா வாஞ்ச நமக்குள்ளே இருக்கணும். அப்போ சங்கீதம் 107 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 107 சங்கீதம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம். தவனமுள்ள ஆத்துமாவே கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் இப்போ நமக்குள்ளே என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ளணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தரை திருப்தியாக வைக்கணுன்ட்டு நான் நினச்சணும். முதலாவது வாஞ்சவானோ அது செயல்படணும். வாஞ்ச மட்டும் வீட்டில் இருந்துட்டு உள்ளே உட்காந்து ஒன்றும் நடக்காது. அவர் நம்மளை நன்மை செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை திருப்தி அடையினா முதலாவது வாஞ்சிங்க. விருப்பம் உங்களுக்கு இருக்கட்டும். எந்த சாப்பாடு விருப்பம் இருந்தால் நல்லா சாப்பிடும். விருப்பம் இல்லாத என்ன செய்வான்? அது லைட்டாக தொட்டுட்டு தந்ததுக்காக என்ன செய்வான்? எடுத்துக்குவோம். அப்போ நீ உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய திருப்தியாக வைக்கணும். கர்த்தர் நான் அவருடைய நன்மையை அனுபவிக்கணும், நான் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு முதலாவது நினச்சிங்க. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. ஹல்லேலூயா. அப்போ நீதிமொழிகள் 16 அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 20 வசனத்தில், விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன். அப்போ என்ன செய்யணும்? விவேகத்துடன். நம்ம நினைக்கிறோம் நான் செயல்படுறேன், எனக்கு எல்லாமே நஷ்டமாக நினைக்காதுங்க. விவேகத்துடன் செய்யணும், நாணமாக செய்யணும். கர்த்தர்ட்ட கேட்ட ஆலோசனை கேட்டு அவருடைய நாணத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறவளா இருங்க. அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம பிரயாசப்படுகிறவன் பலன் என்ன செய்யா? முந்தி பலன் அடைக்கிறான்னு வச்சுருக்குது. நீங்கள் பிரயாசப்படணும், வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்கள் செயல்படுகிற நபராக இருந்தால் தான் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்கிறதா, அதெல்லாம் செட் ஆகாது. அந்த வார்த்தைலாம் இங்கே நம்ம கேட்டாது வாஞ்சை உள்ள ஆத்துமா தான். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா. நம்ம வாஞ்சு வேணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை நன்மை செய்ங்க, என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் வைங்க, என்னை திருப்தியாக வைங்க அப்படி நீங்கள் வாஞ்சிக்கணும், விருப்பம் இருக்கணும். அது என்ன? விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கணும், செயல்படணும். சோம்பேறிக்கு கர்த்தர் துணை இருக்கவே மாட்டார். ஆமென். நம்மளோட பிரயாசத்துக்கு தக்க பலனை தான் கர்த்தர் தருகிறது. உங்களை முடிந்த மட்டும் ஆண்டுடைய துணையோடு, ஆண்டுடைய நடத்துதலோடு, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தோடு பிரயாசப்படுங்க. கர்த்தர் கண்டிப்பாக நன்மை செய்வார். சங்கீதம் 145 சங்கீதம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 145 15 16 வாசிக்கும் போது 15 வசனத்தை போடுமா, எல்லா ஜீவன்கள் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேலையில் நீர் அவளுக்கு என்ன செய்தி ஆகாரம் கொடுக்கிறேன். 16 வசனம், நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளும் வாஞ்சையை கர்த்தர் திருப்தியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் உமது கையை திறந்து சகல. ஆமென், ஆமென். அவர் கையை திறந்தா போதுங்க. நீங்கள் பிரயாசப்பட்ட கை திறக்கப்பட்டுரும், நீங்கள் செயல்பட்ட கை திறக்கப்படும். நீங்கள் விசுவாசமாக களத்தில் இறங்குங்க. ஆமென். விசுவாசமாக செயல்படும் போது
கண்டிப்பாக கர்த்தர் உங்களை திருப்தியாகும் நன்மை நாள் நடத்துவார். சங்கீதம் 123 சங்கீதத்தில் சொல்லுகிறது, சங்கீதம் 123 சங்கீதம் 2 இதோ வேலைக்காரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமாம், வேலைக்காரின் கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா, எங்கள் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. மற்றவங்க தந்து நம்ம செழிப்பில்லை, அவருடைய இரக்கம் வேணும், அவருடைய தயவு வேணும், அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே நீ என்னை திருப்தியாக நடத்துங்கப்பா, என் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்கண்டி. நீங்கள் அவர் முகத்தை பாருங்க, அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் கையை திறக்கிற தெய்வம். அவர் கையை திறக்க நன்மைனா நிரப்பப்படுகிறது போல கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை திருப்தியாக நடத்துவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான கொடுப்பது அதிக நிச்சய. கரங்களை தட்டு. ஓ ஆமென், ஆமென், ஆமென். பரலோகத்தின் தேவன். எல்லாரும் அப்படியே எழுமினில் போமா, எல்லாரும் அப்படியே எழுமினீங்களே. ஒரு ரபா ரீக்க ரபா இந்த வசனத்தை அப்படியே ரீதானா கபர் விஷபலபா யூத் அப்படியே மேலே போகலாம். மற்றவங்களா அப்படியே கேளுங்க. இந்த வார்த்தை மத்தேயு 7:11 பா. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுத்து அறிந்திருக்க போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயா. ஆமென். நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உண்மைகளவ. ஓ ரபர கரப ஷபரபரபரபா நல்ல ஈவுகளை கொடுக்கிற தெய்வன், நன்மையை கொடுக்கிற தெய்வன், திருப்தியை நடத்துகிற தெய்வன். எல்லாரும் கர்த்தரை அப்படியே துதிங்க, கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்துங்க, விசுவாசமான வார்த்தையை அறிக்கையிடுங்க. உங்களை கர்த்தரை துதிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் உங்களை நடத்தட்டும். ஆவியானவருக்கு உங்க ஆவியானவரை அப்படியே பிரைஸ் பண்ணுங்க, ஆவியானவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தையை நினைத்து ஆண்டவரே ஓ க்ளோரபா ஷபலபரபதி ரபலரபலபரபா ஏமலதனலர கரபலபரப ஷபலபரபா ரீகரபா. ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ளணும், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், நன்மையை அனுபவிக்கணும். ஆலயத்தில் வந்த நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளணும். ஓ க்ளோர கரபபா ஷபலபரபபபபா ரீடலரபலபரி கரபலபரபபா ஷபபபபபா. நன்மை பெறுவதற்கு தடைகள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தால மாறட்டும், இயேசுவின் நாமத்தால மாறட்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன், உமக்கு பிரியமில்லாத நான் யோசிக்க மாட்டேன், உமக்கு பிரியமானதே நான் செய்வேன் என்று சொல்லுங்க. ஒரு ரபா அவர்களை நடத்துவா, அவர்களை நடத்துவா, அவர்களை திருப்தியா நடத்துவா, அவர்களை திருப்தியா நடத்துவா. கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தருக்கு பிரியமில்லாத பேச்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல உங்க வீட்ல இருக்க கூடாது. ஆமென். ரிகரபபப ஷபபபா. எப்போது என் வீட்டுல வருவீர், நான் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன் சங்கீதம் சொல்றார்ல. ஆண்டவருக்கு பிரியமுள்ள வீடா இருக்கட்டும், ஆண்டவர் வாசம் பண்ணிக்கிற வீடா நம்முடைய வீடு காணப்படட்டும். அடுத்த வச்சு நம்முடைய ஆலயத்தை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ண மாட்டப்பா, ஆராதனை அசட்டை பண்ண மாட்டப்பா. ஆலயத்தின் நன்மை, ஆலயத்தின் நன்மை நான் அனுபவிக்கணும்ப்பா. அவர்கள் வந்து சீயோனி உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும், கர்த்தர் அருளும் ஆசீர்வாதத்தை, நீங்க எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும்ப்பா, நான் அனுபவிக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் பரிசுத்த ஓய்வினால உமக்கு இஷ்டமானதை நான் செய்வேன்ப்பா, உமக்கு பிரியமானதை நான் செய்வேன். சொல்லுங்க. உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் நீங்கள் நான் வருவது பரிபூர்ண ஆனந்தம்.
ஆலயத்தில் வந்த உங்க வாழ்க்கையில வேண்டுதல் பதில் சமாதானத்தை கத்த தருவா. இந்த ஆலயத்தில் வந்தது நிமித்தம் கத்த உங்க வாழ்க்கையில சமாதானம். ஆண்டவரே, என்னையும் ஆசீர்வதிங்க. என்னை மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் அளவாய் கத்தரின் வாழ்க்கையை மாற்றி எல்லா வலது கரத்தை உயர்த்தி அந்த வாஞ்சை இருக்கட்டும். என்னை மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற நபராக என்னை நீ மாற்றீங்கன்னு கேளுங்களேன். தவணமுள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாய் நடத்துகிற தேவன். தவணமுள்ள ஆத்துமாவை கத்த திருப்தியாய் நடத்துகிற தேவன். என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தை தருகிறேன் என்று சொல்லுங்க. என் ஆண்டவரே, என் தொழிலை உம்முடைய கரத்தை தருகிறேன், என் வேலையை உம்முடைய கரத்தை தருகிறேன். இதை செய்வதற்கு நானும் தாங்க. விவேகமாய் காரியத்தை நடப்பிக்க எனக்கு கிருபை தாருங்க. விவேகமாய் காரியத்தை செய்வதற்கு நாணத்தை தாங்கப்பா. ஆலோசனை எனக்கு தான. என்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைங்கப்பா. அவர் நடத்துவார். அவர் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் கொஞ்சம் திருப்தியா நடத்துவார். நன்மையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓ க்ளோரபா ஷபலதனல ரபரிக்க ரபா ரிதனல ரபர். என்னை நடத்தின தேவன். ஆமென். நம்மை நடத்துகிற தேவன். அவரை நடத்தல் ஒப்பு கொடுங்க. அவரை நடத்தல் ஒப்பு கொடுங்க. எசப்பா. ஹalleluya ரபலரர ரிதரபலர ஷபபபபா. ஹalleluya ரதன ஷபலபம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துணையாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. சொல்லுவார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துணையாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லையே. பாதைகள் எங்கும் தடுக்கட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடுக்கட்டோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்ல. உண்மையாய் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை. விசுவாசத்தோடு வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே. ஓ பயமில்லை. பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. ஓ பயமில்லை. பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை.
செய்வேன் சொல்ற இயேசு நமக்குள்ள இருக்கிறார். நன்மை தருவேன் என்று சொன்ன இயேசு, திருப்தியாய் நடத்துவேன் என்று சொன்ன இயேசு. கர்த்தருடைய வார்த்தை என்று மாறாதது, கர்த்தருடைய வார்த்தை என்று மாறாதது. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. கத்தந்த பிப்ரவரி மாதத்துல கத்த நன்மையை அனுபவிப்போம். நன்மையை சபையார் அனுபவிப்போம். சபை நன்மை அனுபவிக்கும். சபை மக்கள் நன்மை அனுபவிக்கும். திருப்தியா நடத்துவா, திருப்தியா நடத்துவா, திருப்தி திருப்தி. வறட்சி என்ற நிலைமை மாறட்டும். இல்லை என்ற வார்த்தைக்கு இடமே இல்லப்பா. நீங்கள் அற்புதமாய் நடத்துங்கப்பா. குறைவில்லாமல் நடத்துங்க, நிறைவாய் நடத்துங்க, மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை நடத்துங்க, சம்பன்னமாய் நடத்துங்க, சம்பன்னமாய் நடத்துங்க. மீதம் எடுக்கத்தக்கனமாய் கர்த்தரை நடத்துங்க. இந்த மாதத்தில் மீதம் எடுக்கத்தக்கனமாய் கேளுங்க. ஒரு நிறைவான பலனை அனுபவிக்கணும்ப்பா. கர்த்தரை அற்புதமாய் நடத்துகிறபடியே மக்கள் நன்றி ஆண்டவர். என் ஜனங்கள் நானளிக்கு நன்மையினால திருப்தி ஆவார்கள். நாங்கள் உங்களோட பிள்ளைப்பா. இந்த பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்படி ஆலயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. ஆலயத்தின் நன்மை கத்திரங்களுக்கு தாங்க. அதினதின் காலத்தில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு தந்து உண்மையிலே எங்களை மகிழ பண்ணுங்கப்பா. உண்மையிலே எங்களை மகிழ பண்ணுங்கப்பா. கேளு. அதினதின் காலத்தில் ஏற்ற நன்மைகளை எங்களை எல்லாருக்கும் தந்து உண்மையிலேயே எங்களை மகிழ பண்ணுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமே. கர்த்தர் அப்படியே நடத்துகிற தெய்வன். ஸ்தோத்திரமா. எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே, நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. தாராதனை எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினீங்கப்பா. அதற்காய் நன்றியப்பா. மே ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்க. மே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தீங்க. இந்த வார்த்தையினால் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வசனத்தின்படி எங்களை நன்மை திருப்தியாக்குங்கப்பா. இந்த நன்மையை நாங்கள் அனுபவிக்கட்டும். நாங்கள் மட்டும் அனுபவிப்பது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற நபர்களாக இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. திருப்தியாய் நடத்துங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், எங்கே இருந்தாலும் அவங்க திருப்தியாக உமக்குள்ளே மகிழ்ந்து கலியூற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கு, எங்கள் சபை மக்களை கிருபையாக விலக்கி மீட்டுக் கொள்ளுங்க. கையின் கிரிகளை ஆசீர்வதிங்க. போக்கில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டப்பா. அவங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கையில் எடுக்க தகுனமாய் அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தை இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேனப்பா. உடைய சமாதானம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உடைய சமாதானம் எங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டப்பா. கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாள் ஆராதனையெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவி நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேள் நல்ல பிதாவே. ஆம். என் ஆத்துமாவே என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.